சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு 7 குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழறிஞரான கவிஞர் தாராபாரதி பற்றிய குறிப்புகளைத்தான் விரிவா பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். இவருடைய பெற்றோர் பெயர் பாருங்க துரைசாமி மற்றும் புஷ்பம் அம்மாள். எப்பொழுதுமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் நிச்சயமாக இயற்பெயர் சம்பந்தமான கேள்விகள் தொடர்ச்சியாக வரும். அதனால் ஞாபகம் வச்சுங்க. தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன், பெற்றோர் பெயர் துரைசாமி மற்றும் புஷ்பம் அம்மாள். பிறந்த இடம் பாருங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். எந்த இடம்னா குவளை என்ற இடம். எங்கு இருக்கிறதுனா வந்தவாசியை அடுத்து இருக்கிறது. இவருடைய பிறப்பு 1947 பிப்ரவரி 26. இவருடைய மறைவு 2000 மே 13, 2000 இவர் மறைந்திருக்கிறார். வாழ்ந்த காலமாக 1947 முதல் 2000 வரை என்று தெரிய வருகிறது. இவருடைய மனைவி பெயர் பாருங்க சந்தானலட்சுமி என்பது இவருடைய மனைவி பெயர். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா கவிஞாயிறு என்பதுதான் இவருடைய சிறப்பு பெயர். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, பல முறை கேட்க வாய்ப்புள்ள கேள்வி இது. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி அவர்கள். இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஏன் தன்னுடைய பெயரை தாராபாரதி என்று இவர் மாற்றிக்கொண்டார்னா, ராதாகிருஷ்ணன்ல இருக்கக்கூடிய முதல் 2 எழுத்துக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதா என்று வரும். இவர் பாரதியாரின் மீது பற்று கொண்டவர். அதனால இந்த பெயரை முன்பின்னாக திருப்பி போட்டுகிறார். ராதா என்பதை தாரா என்று திருப்பி போட்டுக்கொண்டு பாரதி அவர்கள் மீது பற்று கொண்டதால் அவருடைய பெயரை பின்னொட்டாக சேர்த்து கொண்டு தாராபாரதி என்று இவருடைய பெயரை மாற்றி வைத்திருக்கிறார். இப்போ தாராபாரதி என்று இவர் பெயர் மாற்றி கொண்டதற்கான வரலாறு இதுதான். தன் பெயரில் உள்ள ராதா என்பதை தாரா என்று மாற்றியும் பாரதியின் மீது கொண்ட பற்றால் பாரதி என்ற பெயரை இணைத்து தாராபாரதி என்ற பெயரில் இவர் கவிதை எழுத தொடங்கினார். இவருடைய சிறப்புகளாக நம்ம என்னென்ன பார்க்குறோம்னா, எழுச்சிமிக்க கவிதைகளை பாடுவதில் வல்லவர் தாராபாரதி அவர்கள். பார்க்க போகிறோம் அவர் என்ன மாதிரியான எழுச்சிமிக்க கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்பதை இந்த வகுப்பில் நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம். நல்லாசிரியர் விருது பெற்றவராக தமிழக அரசின் மூலம் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார். தமிழக அரசு இவருடைய கவிதைகளை 2010 மற்றும் 11 காலகட்டத்தில் நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் இவர் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி கற்பிப்பதற்காக சிறப்பு பயிற்சியையும் இவர் பெற்றிருக்கிறார். இவர் சிறப்பு பயிற்சியை பெற்ற இடம் மைசூர். பாரதியின் கவிதைகளால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் தன்னுடைய பெயரையே தாராபாரதி என்று மாற்றிக்கொண்டார். இவர் எழுதிய நூல் பாருங்க, மிக எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எங்கள் கிழக்கு, புதிய விடியல்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, விரல் நுனி வெளிச்சங்கள். இதெல்லாம் பாருங்க சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்தே இருக்கும். கிழக்கு, விடியல், பூமியை திறக்கும், வெளிச்சம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய உதயம் என்பதை ஞாபகம் வச்சுக்கினாலே இதெல்லாம் நம்ம மிக எளிமையாக எழுதிடலாம். அடுத்தது இன்னொரு சிகரம், வேலைகள் அல்ல வேள்விகளே, வெற்றியின் மூலதனம், தாராபாரதி கவிதைகள், திண்ணையை இடித்து திருவாக்கு என்பது புது கவிதையில் வரும். இதுதான் நம்ம புத்தகத்திலையும் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் இவருடைய மிக முக்கிய நூல்களாக அறியப்படுகிறது. இவர் எழுதிய கூற்று பாருங்க. இவர் ஒரு கூற்று சொல்லியிருக்கிறார். என்ன கூற்றுனா, பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான். தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் என்று தன்னை பற்றியே கூறிக்கொண்டவர் தாராபாரதி அவர்கள். அதே போல ஓமை கவிஞர் சுரதா சுப்புரத்தினதாசன் இருக்கார் இல்லையா, அவர் இவரை பற்றி என்ன சொல்றார்னா, தலை சிறந்த கவிஞர்வர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையர் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார், வெள்ளி நிலா உலகும் பாராட்டும் எதிர்காலத்தில் இவரை என்று கூறியவர் ஓமை கவிஞர் சுப்புரத்தினதாசன். யாரை பற்றினா, கவிஞாயிறு தாராபாரதி அவர்களை பற்றி. தமிழக அரசு இவரை சிறப்பிக்க என்ன மாதிரியான விருதுகளை எல்லாம் தற்போது அறிவித்திருக்கிறா, கவிஞர் தாராபாரதி அவர்களின் பணிகளை பாராட்டி சிறந்த ஆசிரியர்களுக்கு அவருடைய பெயரில் விருது வழங்குகிறது. அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ற பெயரில் விருது வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நினைவாக தாராபாரதி ஹைக்கூ என்ற
விருதையும் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இவை எல்லாமே தமிழக அரசு இவருக்கு செய்திருக்கக்கூடிய சிறப்புகள். இப்போ அடுத்தது இவருடைய வரிகளை நம்ம பார்க்க போறோம். மாணவர்களுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, இப்பொழுது நான் படிக்க இருக்கின்ற இந்த வரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியமானது. தேர்வுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்கே முக்கியமானது. அவ்வளவு அருமையான வரிகளை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த வரிகளை கேளுங்க. மிகப்பெரிய எழுச்சி உங்களுக்குள்ள வரும். உட்கார் நண்பா, நலந்தானா? நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருக்குவதா? உன் சுயவலம் உனக்குள் ஒடுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நான் என்று இனி புலம்ப வேண்டாம். நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லையா? கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் பயனென்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? உணவு ஆடை வீடென்று உன் உடைமையை பெருக்கிக் கொள்ளாதே. மீண்டும் சொல்றேன், உணவு ஆடை வீடென்று உன் உடைமையை பெருக்கிக் கொள்ளாதே. மனைவி மக்கள் வீடென்று உன் மனதின் எல்லையை சுருக்காதே. திண்ணைதானா உன் தேசம்? உன் தெருவொன்றா உன் உலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானிகள் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர் சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை. இனி தொடுவானம்தான் உன் எல்லை. விரக்தி எனும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா? விரக்தி எனும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா? நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா? மூலையில் கிடக்கும் வாலிபனே, மீண்டும் கூறுகிறேன், மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில் வேலையை தேடுகிறாய். பாலைவனம்தான் வாழ்க்கையென வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்? மண்புழுவல்ல மானிடனே, உன் மா வழிகாட்டு வானிடமே. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகளல்ல வேள்விகளே. எவ்வளவு எழுச்சி மிக்க கவிதைகளை திண்ணையை இடித்து தெருவாக்குன்னு எழுதியிருக்கிறார் பாருங்க. அதற்கடுத்தது பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்ற தலைப்பில் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கின்ற வரிகளை பாருங்க. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. யாருடைய பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கிறதாக கூறுகிறார்? காளிதாசனின் தேனிசை பாடல்கள். கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கங்கை அலைகள் யாருடைய கவிதைகளுக்கு இசையமைக்கிறது? கம்பனின் கவிதைக்கு. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். எவ்வளவு ஒரு ஒருமைப்பாடு மிக்க ஒரு பாடல் பாருங்க. மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர. மிக முக்கியமான வரிகள். அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்று பாடி முடித்திருக்கிறார் கவிஞர் தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. இவை எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள், தேர்வு நோக்கில் நம்ம பார்த்த வரிகள். ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு கூற இருக்கின்ற இந்த வரிகள் தேர்வு நோக்கு மட்டுமல்லாது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படக்கூடிய மிக மிக முக்கியமான வரிகள் என்பதை நீங்கள்
தெளிவுபட ஞாபகம் வச்சுக்கணும். புது வேகத்தோடு நீ புறப்படு. மாணவர்களே, புது வேகத்தோடு நீ புறப்படு. உன் உள்ளங்கை விதிரேகை என்பதை விஞ்ஞான ரேகையாக்கு. உன் உள்ளங்கை விதிரேகை என்பதை விஞ்ஞான ரேகையாக்கு. விழி விழி உன் விழி நெருப்பு வழி. உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி. விழித்து படிங்கள், விழித்து கொண்டே படிங்கள். நம்பிக்கை வந்தால் போதும் மாணவர்களே, நம்பிக்கை வந்தால் போதும். நம் கைகள் வானை மோதும். நம்பிக்கையோடு நாம் புறப்பட வேண்டும். நம்பிக்கையோடு நாம் படித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் மாணவர்களுக்கு சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோடு படிங்கள். நிச்சயமாக உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைத்தே தீரும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.